வணக்கம். தலைப்புச் செய்திகள். குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் கோப்பிற்கு ஆளுநர் தமிழிசை ஒப்புதல். அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தகவல். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா ஆளுநர் தமிழிசை தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ரவுடிகளின் வீடுகளில் காவலர்கள் அதிரடி சோதனை. காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையிலான காவலர்கள் நடவடிக்கை. புதியதாக திறக்கவுள்ள மதுபான கடைகளின் உரிமைகளை திரும்ப பெற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர் முழக்க போராட்டம். இனி விரிவான செய்திகள். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கான கோப்புக்கு ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் 21 வயதுக்கு மேல் 55 வயதுக்குள் அரசின் எந்தவிதமான மாதாந்திர உதவித்தொகையும் பெறாத வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் உதவித்தொகையாக ரூபாய் 1000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துவிட்டதாக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஆளுநர் தமிழிசை உரியடித்து தொடங்கி வைத்தார். தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான உரியடி, தப்பாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பொங்கல் பானையில் அரிசி, வெல்லம் போட்டு பொங்கல் வைத்தார். இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் செய்தியாளரிடம் பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பொங்கல் நம்முடைய தமிழர்களின் விழா என்றும் இந்தியா முழுவதும் மகர சங்கராந்தி விழாவாக கொண்டாடப்படுகிறது என்றார். விவசாயிகள், சூரியன், ஆடு, மாடு உள்ளிட்டவைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது என்று தெரிவித்தார். வெளியனூர் ரெட்டியார்பாளையம் பகுதியில் ரவுடிகளின் வீடுகளில் காவலர்கள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் கோபாலன் கடை பகுதி அருகே உள்ள அம்மா நகர் பகுதியில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் SP ஹம்சித்ர ரெட்டி தலைமையில் காவலர்கள் ரவுடிகளின் வீடுகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் ஆய்வாளர் வேலையன், உதவி ஆய்வாளர்கள் வேலு, குமார் மற்றும் சிறப்பு குற்றப்பிரிவு, போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர், பயிற்சி காவலர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இது குறித்து வம்சிதர ரெட்டி அவர்கள் கூறுகையில், தற்பொழுது குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கோபாலன் கடை பகுதி அம்மா நகரில் ரவுடிகளின் வீடுகளில் காவலர்கள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக அதிக குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது தனி கவனம் செலுத்துவதாக மேற்கொண்டு வேலை இல்லாமல் சுற்றித் திரியும் இளைஞர்களை கண்காணித்து நல்வழி காட்டும் வகையில் முடிந்தால் அவர்களுக்கு படித்த படிப்பிற்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாகவும் கூறினார். மேலும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது தனி கவனம் செலுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். புதிதாக வழங்கப்பட்ட மதுபான உரிமங்களை திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உழவர்கரை ராசாத்தி பார், முத்தியால்பேட்டை ரெஸ்ட்ரோ பப் மற்றும் கருவடிக்குப்பம் மதுபான கடைகளில் உரிமைகளை திரும்ப பெற வலியுறுத்தி புதிதாக திறக்க உள்ள மதுபான கடைகளில் உரிமைகளையும் திரும்ப பெற வலியுறுத்தி மதுபான ஆலைகளுக்கான அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. இதில் மனு அளிக்கும் போராட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், கருப்பு கொடி ஏந்தி கண்டன முழக்கம், மனித சங்கிலி போராட்டம், உண்ணாநிலை அறப்போராட்டம், சாலை மறியல் போராட்டம், முற்றுகை போராட்டம் என பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து தூய ஜென்மராகினி கோவில் அருகே தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர்கரை தொகுதி தீந்தமிழன் தலைமையில் நடந்த போராட்டத்தில் பல்வேறு பொதுநல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். நிலுவை சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி பாசிக் ஊழியர்கள் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பாசிக் நிறுவனத்தில் 500க்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு 112 மாதம் சம்பளம் வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2 மாத சம்பளம் ஊழியர்களுக்கு வழங்குவதற்கு நிர்வாகம் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்தும் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக சம்பளம் வழங்க வலியுறுத்தி AITUC பாசிக் ஊழியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் பாசிக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். AITUC மாநில செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். எம்ஜிஆரின் 106ஆம் ஆண்டு பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தலைமை கழகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான அமரர் எம்ஜிஆரின் 106ஆம் ஆண்டு பிறந்த நாளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க சீரும் சிறப்புமாக கொண்டாடுவது என்றும் புதுச்சேரி தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்று புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மாநிலம் முழுவதும் கட்சி கொடி ஏற்றி அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி ஏழை எளியோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் மாநில செயலாளர் நடராஜன், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், மாநில துணைத் தலைவர் ராஜாராம் உட்பட நிர்வாகிகள் பல திரளாக கலந்து கொண்டனர். கோரிமேடு அருகே கார்பெண்டர் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் பொருட்களை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு அடுத்த தமிழக பகுதியான அம்மன் நகரை சேர்ந்தவர் கந்தன். இவர் வசித்து வரும் வீட்டின் முன்பகுதியில் கார்பெண்டர் வேலை செய்து வருகிறார். மொத்தமாகவும் சில்லறை வேலை அடிப்படையில் மர வேலைகளை செய்து வருகிறார். இரவு வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றவர் வழக்கம் போல் காலை வீட்டின் முன்பகுதிக்கு வந்து பார்த்தபோது முன்பகுதி கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு அங்கிருந்த ட்ரில்லிங் மிஷின், மர இழைப்பு பயன்படுத்தப்படும் மிஷின், பம்பிங் மிஷின் உள்ளிட்ட பெரிய எந்திரங்களை மர்ம நபர்கள் திருடிவிட்டு சிறிய பொருட்களை மட்டும் அங்கேயே போட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து கந்தன் ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். புதுச்சேரி பாமக தொழிற்சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி தொழிற்சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் கௌரவ தலைவர் ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைவர் தணிகாசலம், செயலாளர் வேல்முருகநாதன், பொருளாளர் அருணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் மருத்துவமனை நிர்வாகிகள், ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். கலந்து கொண்டவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். பணி நிரந்தரம் கோரிக்கைகளை வலியுறுத்தி மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக 45 விரிவுரையாளர்கள் மற்றும் 10 தொழில்நுட்ப தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் பிப்பெட் நிர்வாகத்திலிருந்து சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் முறையில் துறை தலைவர் மற்றும் 8 விரிவுரையாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து உடனடியாக புதிதாக பணியமர்த்தப்பட்டுள்ள விரிவுரையாளர்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் விரிவுரையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விரிவுரையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குடிசை மாற்று வாரியம் மூலம் 45 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணை தொகையை சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 45 பயனாளிகளுக்கு தவணை தொகை ரூபாய் 28 லட்சம் மானியம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மானிய தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் அனில்குமார், களப்பணியாளர் இளங்கோவன், தொகுதி திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராமகிருஷ்ண மடம் சார்பில் நடைபெற்ற தேசிய இளைஞர் தின விழாவை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் ராமகிருஷ்ண மடம் சார்பில் தேசிய இளைஞர் தின விழா காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து திருப்பூர் கிருஷ்ணனின் சொற்பொழிவு நிகழ்ச்சி, கலை சங்கமம், நுண்கொலை குழுவின் பொம்மலாட்டம், புதுச்சேரி பாரத கலா மண்டல குழுவினரின் குழு நடனம் உட்பட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் சுற்றுலாத்துறை அதிகாரிகள், மாணவ மாணவிகள், கலைஞர்கள் உட்பட பல திரளாக கலந்து கொண்டனர்.
ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பிரியங்கா காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர். சேகர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கிடம் முன்னிலையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், யுனிவர்சல் சிவா, மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி ஆகியோர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள மசூதியில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர்கள் மருது பாண்டியன், செந்தில்குமார், பிரபு அருள், விளையாட்டுத்துறை சேர்மன் ராஜா ராமன், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் குமரன், பன்னீர்செல்வம், முதலியார்பேட்டை தொகுதி காங்கிரஸ் துணைத் தலைவர் பன்னீர், செயற்குழு உறுப்பினர்கள் அசோகன், உசுடு பாபு, மகளிர் அணி நிர்வாகிகள் நிஷா, சித்ரா, தேவி, ரங்கம்மாள், பானு உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி விழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் வந்தது. இதனையடுத்து ஆய்வாளர் ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர்களை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் மூலக்குளம் ஜே நகரை சேர்ந்த பிரகாஷ் என்பதும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பிரகாஷை கைது செய்த காவலர்கள் அவரிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். இட்லி 3 நாள் கெட்டு போகாமல் இருக்க ஆமணக்கு விதைகளை சேர்த்து இட்லி செய்த கொடுமைகளை பற்றி இந்த செய்தி தொகுப்பு விளக்குகிறது. கிருஷ்ணகிரி, ஒசூரில் உள்ள ஹோட்டல்களில் விற்பனை செய்யப்படும் இட்லிகள் கெட்டு போகாமல் இருக்க ஆமணக்கு விதைகள் கலக்கப்படுவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆமணக்கு விதைகள் கலந்த உணவை சாப்பிடுவதால் கல்லீரல், சிறுநீரகம் உள்ளிட்ட பாகங்கள் பாதிப்பு ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். அண்மை காலமாக பிரியாணி சாப்பிட்டதால் இளைஞர் உயிரிழப்பு, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதால் இளைஞர் பலி, ஷவர்மா சாப்பிட்ட மாணவி பலி, இவ்வளவு ஏன் சிக்கன் சாப்பிட்ட இளைஞர் பலி என்று கூட செய்திகள் வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வந்தது. இதற்கு காரணம் மாறிவரும் உணவு பழக்க வழக்கங்களும் ஃபாஸ்ட் ஃபுட் மட்டுமே காரணம் என்று பரவலாக பேசப்பட்டது. இதற்கு மாறாக இட்லி, தோசையே சிறந்தது என்று மக்கள் வெளிப்படையாக பேசினர். 2 வயது குழந்தைக்கு கூட இட்லி கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது என்பதோடு பாதுகாப்பான உணவாகவே இட்லி பார்க்கப்பட்டு வருகிறது. ஹோட்டல்களிலும் இட்லி வாங்கி சாப்பிடுவதால் எந்த கெடுதலும் உடலுக்கு வராது என்று நம்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஒசூரில் இட்லி ரப்பர் போல் இருப்பதாகவும் 3 நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருப்பதாகவும் கூறி ஹோட்டல் ஒன்றில் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஒசூர் ராயக்கோட்டை ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள ஹோட்டலில் கடந்த சில மாதங்களாகவே இதுபோன்ற ரப்பர் இட்லியை விற்பனை செய்து வந்துள்ளனர். இந்த இட்லிகளை சாப்பிடும் மக்களுக்கு ஏராளமான உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளது. சிறு குழந்தைகளும் இட்லியை சாப்பிட்டதால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் கோபமடைந்த நபர்கள் சிலர் ஹோட்டல் உரிமையாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அன்றாட கூலி தொழிலாளர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் இட்லியை சாப்பிட முடியும் என்பதால் அதன் விற்பனையை அதிகரிக்க ஹோட்டல் உரிமையாளர்கள் இதுபோல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து ஹோட்டல் உரிமையாளர்கள் கூறுகையில், தங்களுக்கு வேறு இடத்திலிருந்து இட்லி குறைந்த விலைக்கு வருவதாகவும் அதனை நாங்கள் சட்னி, சாம்பார் சமைத்து விற்பனை செய்து வருவதாக தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் இந்த இட்லியில் ஆமணக்கு விதை மட்டுமே கலக்கப்படுவதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஹோட்டல்களில் விற்கப்படும் இட்லியின் தரம் குறித்து சோதனை மேற்கொண்டு இட்லிக்கு பயன்படுத்தப்படும் மாவினை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். ஆமணக்கு விதைகளை இட்லி மாவுடன் சேர்த்து பயன்படுத்துவதால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா என்று மருத்துவர்களிடம் கேட்கப்பட்டது. ஆமணக்கு விதைகள் குறித்து மருத்துவர்கள் கூறுகையில், ஆமணக்கு விதையில் ரிசின் எனும் நஞ்சு இருக்கிறது. ஆமணக்கு விதை உணவில் பயன்படுத்துவதால் அதை சாப்பிடும் மக்களுக்கு புரத சத்து உற்பத்தி குறையும். அதேபோல் ஆமணக்கு விதை கலந்த இட்லியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நிச்சயம் ஒரு நாள் நஞ்சாக மாறி பெரும் பாதிப்புகளை உடலில் ஏற்படுத்தும். குறிப்பாக கல்லீரல், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளனர்.
அதேபோல் ஆமணக்கு கலந்த இட்லியை தொடர்ந்து சாப்பிடுவதால் கிட்னி பாதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் உடலில் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களில் சேர்ந்து கண்கள், வயிற்றில் இரத்தப்போக்கு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. சிலருக்கு அலர்ஜி ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஃபாஸ்ட் ஃபுட் உணவகங்களில் ஷவர்மா, சிக்கன் பிரியாணி உள்ளிட்டவற்றில் கெட்டுப்போன சில பொருட்களையே சேர்த்தாலேயே பலரும் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டது. தற்போது அதேபோல் இட்லியும் கலப்படம் செய்யப்படுவது லாப நோக்கில் ஹோட்டல்களில் செயல்படுவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக ஆளுநர் விவகாரம் தொடர்பாக அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை என்று டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றிய போது நடைபெற்ற நிகழ்வு தொடர்பாக தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு, திமுக எம்பிக்கள் ஆர். ராசா, பி. வில்சன் மற்றும் என்.ஆர். இளங்கோ ஆகியோர் அடங்கிய குழுவினர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தனர். முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கிய சீலிடப்பட்ட கவரை அவர்கள் குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைத்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு, குடியரசுத் தலைவரை சந்தித்தோம். தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை சீலிடப்பட்ட கவரோடு அவரிடம் வழங்கினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 9ஆம் தேதி அவை மரபுகளை மீறி ஆளுநர் ஆர்.என். ரவி நடந்து கொண்டது பற்றி எடுத்துரைத்தோம் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு டி.ஆர். பாலு பதிலளித்தார். சட்டப்பேரவையின் மரபை மீறி தமிழ்நாடு ஆளுநர் நடந்து கொண்டார். அவருடைய நடவடிக்கைகளை குடியரசுத் தலைவரிடம் எடுத்து கூறினோம். ஆளுநரின் செயல் அனைத்து மக்களையும் அவமதிக்கும் செயல். அது மட்டுமல்லாமல் தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்னர் ஆளுநர் எழுந்து சென்றார். அந்த செயல் ஒட்டுமொத்த தேச மக்களையும் இழிவுபடுத்தும் செயல். இதைத்தான் நாங்கள் குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்தோம் என தெரிவித்தார். மேலும் முதலமைச்சரின் கடிதத்தில் அன்றைய சம்பவங்கள் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. அதை வாசித்துவிட்டு குடியரசுத் தலைவர் முடிவெடுப்பார். அவர் என்ன முடிவெடுப்பார் என்பதை நாம் கணிக்க முடியாது. குடியரசுத் தலைவரை சந்தித்ததால் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கான அவசியமில்லை. ஆளுநரை நியமிப்பதே உள்துறையும் குடியரசுத் தலைவரும் தான். அதனால் எப்படி நியாயம் கிடைக்கும் என்று நீங்கள் எழுப்பும் ஊகங்கள் அடிப்படையிலான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல இயலாது என தெரிவித்துள்ளார். காலிஸ்தானில் இந்து கோவில் சேதப்படுத்தப்பட்டுள்ள சம்பவம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கங்களில் ஒன்று காலிஸ்தான் ஆதரவு இயக்கம். இவர்கள் பஞ்சாபை உள்ளடக்கிய பிராந்தியங்களை தனியாக காலிஸ்தான் என்று அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. இந்தியாவில் காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட போதிலும் பல வெளிநாடுகளில் காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கும் அமைப்புகளுக்கும் தடை விதிக்கப்படவில்லை. இதனால் அங்கு காலிஸ்தான் ஆதரவாளர்கள் வெளிப்படையாகவே இயங்கி வருகின்றனர். குறிப்பாக கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இயங்கி வருகின்றனர். அவர்கள் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கும் இந்திய அரசுகளுக்கும் எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் உள்ள காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அங்குள்ள இந்து கோவில் ஒன்றை சேதப்படுத்தினர். கோவில் சுவர்களில் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்களையும் எழுதியுள்ளனர். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கோவில் சுவர்களில் இந்துஸ்தான் முர்தாபாத், மோடி ஹிட்லர் என சர்ச்சைக்குரிய வாசகங்களையும் தாக்குதல் நடத்தியவர்கள் எழுதி சென்றுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னின் வடக்கு புறநகரான மில் பூங்காவில் உள்ள சுவாமி நாராயண கோவில் மீதுதான் இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் ஜனவரி 11ஆம் தேதி அரங்கேறியுள்ளது. பிந்த்ராவாலாவை தியாகி என்றும் புகழ்ந்து எழுதியிருந்தனர். சுமார் 20,000க்கும் மேற்பட்ட இந்துக்கள் மற்றும் சீக்கியர்களை கொன்ற இந்திய பயங்கரவாதி தான் இந்த பிந்த்ராவா. இது குறித்து அங்கு வசிக்கும் ஒருவர் கூறுகையில், இன்று காலை நான் வழக்கம் போல கோவிலுக்கு சென்றேன். அப்போதுதான் இதை நான் கவனித்தேன். அங்குள்ள அனைத்து சுவர்களும் இந்துக்களுக்கு எதிரான வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது. காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அமைதியான இந்து சமூகத்தின் மீது மத வெறுப்பை ஏற்படுத்தும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். எனக்கு கோபமாகவும் அச்சமாகவும் இருக்கிறது. நிலைமை மோசமாக மாறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இலங்கை அணியுடனான 2வது ஒருநாள் போட்டியில் ரசிகர்களுக்கு பரபரப்பை கொடுக்கும் வகையில் கேப்டன் ரோஹித் முடிவெடுத்துள்ளார். கொல்கத்தா இலங்கை அணியுடனான 2வது ஒருநாள் போட்டியில் இரு இன்னிங்ஸிலும் ரசிகர்களுக்கு பரபரப்பு கொடுக்கும் வகையில் முடிவெடுத்துள்ளார் கேப்டன் ரோஹித் சர்மா.
இரு அணிகளும் மோதும் இரண்டாவது ஒருநாள் போட்டி கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்றுள்ள இலங்கை அணி பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. முதல் போட்டியில் வெற்றி கண்ட இந்திய அணி தொடரை கைப்பற்றும் நோக்கத்துடன் களம் இறங்குகிறது. மற்றொரு புறம் இலங்கை அணி தொடரை சமன் செய்ய போராட உள்ளது. இந்த நிலையில் இந்த பிட்ச் ரிப்போர்ட்டர் ரசிகர்களுக்கு விருந்து படைக்க உள்ளது. ஈடன் கார்டனை பொறுத்தவரையில் வரலாற்றில் பேட்டர்களின் சொர்க்கமாக இருந்து வருகிறது. இங்கு பிட்ச் சமமாக இருக்கும் என்பதால் பேட்டர்கள் சுலபமாக ஷாட் தேர்வு செய்யலாம். இதேபோல அவுட்ஃபீல்டும் வேகமாக இருக்கும் என்பதால் பேட்டில் பட்டவுடன் படுவேகமாக பவுண்டரி சென்றுவிடும். இங்கு முதலில் பேட்டிங் செய்யும் அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். ஏனென்றால் வெயிலில் பிட்ச் என்னும் வறண்டு இருக்கும் என்பதால் ரன் வேட்டை நடத்தலாம். ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸில் பிட்சில் சிறிய மாற்றம் ஏற்படும் என்பதால் இலக்கை விரட்டுவது கடினம். எனினும் இரவில் அதிக பனிப்பொழிவு இருக்கும் என்பதால் இரண்டாவது பவுலிங் செய்யும் இலங்கை பவுலர்கள் சிரமப்படுவார்கள். எனவே கடைசி வரை பரபரப்பாகவே செல்லும். இந்திய அணியை பொறுத்தவரையில் கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார். சுழற்பந்து வீச்சில் யுவேந்திர சாகலை நீக்கிவிட்டு அவருக்கு மாற்றாக குல்தீப் யாதவை கொண்டு வந்துள்ளார். அட்டகாசமான ஃபார்மில் உள்ள குல்தீப் IPL கொல்கத்தா அணிக்காக இதே மைதானத்தில் நிறைய முறை விளையாடியுள்ளார். இதனால் அவரை கொண்டு வந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் கோப்பிற்கு ஆளுநர் தமிழிசை ஒப்புதல். அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தகவல். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா ஆளுநர் தமிழிசை தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ரவுடிகளின் வீடுகளில் காவலர்கள் அதிரடி சோதனை. காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையிலான காவலர்கள் நடவடிக்கை. புதியதாக திறக்கவுள்ள மதுபான கடைகளின் உரிமைகளை திரும்ப பெற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர் முழக்க போராட்டம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.